காங்கிரஸ் தமிழ்நாட்டுல அதிகமான சீட்டு கேட்குறாங்க. இல்லன்னா, அடுத்து ஆட்சியில பங்கு கேட்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உண்மையாவே ஆழமா யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஏன் இந்த ஒரு சடனா இந்த ஒரு திருப்பம்? அதுல என்ன தாமதம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உண்மையாவே காங்கிரஸ்காரங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வராங்க. ஏன்னா திமுகல நடக்கிற இந்த தவறுகள் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவங்களால போன 5 ஆண்டுகள் 18 எம்எல்ஏ இருந்திருக்காங்க. 18 எம்எல்ஏக்கும் ஏதாவது ஒரு இடத்துல வருமானம் இருந்தால கட்சி வளரும், அவங்களும் வளருவாங்க. அதனால மாணிக்கம் தாக்கூர் ஆட்சியில பங்கு வேணுங்கிறது உறுதியா கேட்கிறாரு. அப்ப கட்டாயம் தலைமையில அதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு தான் செய்யும். சும்மா அவர் பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்குமாரு. ஸ்டாலின், ராகுல் நேரடியா கேட்க முடியல. அதனால இந்த தடவை கட்டாயம் ஆட்சியில பங்கு வேணும்னு அவங்க கேட்கறது ஒண்ணு கூட்டணியிலிருந்து வெளியேறணும் அப்படிங்கிறதுக்காக, இல்ல 2வது தொகை நிறைய கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம். 3வது உண்மையாவே போன தடவை 25 சீட் கொடுத்ததை 40 ஆக்கணும், இல்ல 30 ஆக்கணும் அப்படிங்கிற சிந்தனையில இருக்கும். என்ன இருந்தாலும் காங்கிரஸ திமுக இவ்வளவு தூரத்துக்கு வளர விட்டது திமுக பண்ண தவறதை தவிர, காங்கிரஸ் எந்த லெவல்லையும் அவங்க எந்த முயற்சி எடுத்து கட்சியை வளர்க்கல. திமுக பண்ற பிழையினால அந்த கூட்டணி கட்சிக்குள்ள போறாங்க. மற்ற கூட்டணி கட்சிகளுக்குள்ள இவங்க சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் மாத்திரம் இதுல திருப்பி வளர ஆரம்பிக்குதுன்னா, அப்ப திமுக மேல அதிருப்தி இருக்குன்னு அர்த்தம். திமுக மேல அதிருப்தி இருக்கிறனாலதான் காங்கிரஸ் அதிக சீட்டு கேட்கறாங்க. இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் 45 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள கூட்டணி பேச போறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அதிகம் சீட்டு கேட்பாங்க, இல்ல ஆட்சியில பங்கு கேட்பாங்க. ஆட்சியில பங்கு கேட்கறதுனால எந்த தவறும் கிடையாது. ஏன்னா திமுக பெருசா சாதிச்சு கிழிக்கல. அப்ப இவங்க உள்ள வந்தாங்கன்னாவது யாராவது ஒருத்தராவது அவங்களை எதிர்த்து கேட்கறதுக்குள்ள இருக்கும். இல்ல உண்மையாவே காங்கிரஸ் வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு விதத்துல அவங்க உதவுவாங்கிறதா மாணிக்க தாக்கூரோட சிந்தனை. பொறுத்திருந்தா பார்க்கணும். இது பிளவாக போதா, இது திமுகவுக்கு லாபமா வரப்போறதான்னு பார்க்கணும். ஆனா காங்கிரஸ் வெளியேறினா முன்னாடி கொஞ்சம் யோசித்தாரு. ஆனா இப்ப இருக்கிற நிலைமை கட்டாயம் விஜய் சேர்த்துப்பாரு. சீமானுக்கு மெல்றதுக்கு நல்ல கிடைக்கும். ஸோ காங்கிரஸை போட்டு திமுக இருக்கும்போது பெருசாக காங்கிரஸை போட்டு பேச முடியல. ஏன்னா திமுகவை பேசுறதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது. இப்போ விஜயோட சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நல்லா வச்சு வாங்குவாரு. நல்ல சிறப்பாக இருக்கும் சீமானோட பேச்சு. அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா கச்சத்தீவை கொடுத்தது காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்தா. இப்போ காங்கிரஸ் விஜய்க்கு வந்துட்டா கச்சத்தீவை பற்றி விஜய் என்ன சொல்லுவார், இதை தான் நம்ம அடுத்து பார்க்கணும். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டும் தமிழகம்.